தேவனுடைய வார்த்தையை அசை போடுங்கள். அசை போடுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆடு மாடு இதெல்லாம் அசை போடும். முதல்ல சாப்பிடும்போது மடமடமுடன் சாப்பிட்றோம். பிறகு என்ன பண்ணோம், அங்கே உள்ளே போய் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம்ல, அந்த இறப்பை கட்டுற வந்துச்சுன்னா அதுதான் எல்லோரும் எழுதுவோம். ஸோ அதை எடுத்து அதை அப்படியே உருட்டி 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 மறுபடியும் வாய் கொண்டு வரும். கொண்டு மறுபடி தான் உட்காந்து நல்லா சவைக்கும், அசை போடும். ஆங்கிலத்தில் ரூமினேட் ஆர் சூயிங் த கட் என்று சொல்லுவார்கள். அதாவது அதை திருப்பி கொண்டு வந்து அதை திரும்பி திரும்பி அசை போடுகிறது என்று சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிஷம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறோம். அந்த நாள் முழுவதும் அதை அசை போட வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொன்னான். உம்முடைய வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், அது நாள் முழுவதும். இந்த பிரியமாக இருக்கிறதுல குறையில்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிரியம்தான். எத்தனை பைபிள் வேணாலும் வாங்கி வச்சுக்குவோம். அந்த பைபிளுக்கு அழுக்கடையக்கூடாதுன்னு சொல்லி ஜிப் கவர் போடுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், அந்த பிரியத்தை எப்படி காட்ட முடியும்? நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்திலே அழகாக எழுதுகிறார், கர்த்தருடைய வசனத்தின் பேரிலே பிரியமாக இருந்து, பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான் சொல்ல, பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன். அப்போ அது என்னன்னு சொன்னால், நம்ம பிரியத்தோடு வாசிக்கிறோம், ஒரு சாப்டர் வாசிக்கிறோம் அல்லது 2 சாப்டர்ஸ் வாசிக்கிறோம். வாசித்து முடிஞ்ச பிறகு அதை எடுத்து அப்படியே திரும்ப திரும்ப நம்முடைய மனசில் நம்ம கொண்டு அதை நம்ம திரும்ப திரும்ப அசை போடணும். அதுக்கு நான் மரியாளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பிளஸட் மதர், அந்த மரியாளை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. எங்கும் அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் இருக்கு. மரியாளோ, அதில் எதுக்கு மரியாளோன்னு வரணும்? அதை மற்றவங்க எல்லாம் எக்ஸைட்மெண்ட், பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஓ அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டம் பாட்டெல்லாம் இருந்துச்சு. பட் இங்கே ஒரு லேடியை ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் கொடுக்குறார். மரியாளோ இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசு ஆயிடுச்சு. அவரை கொண்டு அந்த தேவாலயத்தில் விட்டுடுறாங்க. தேவாலயத்தில் கொஞ்சம் நேரம் 3 நாள் இருந்துட்டு அவர் வர்றாரு. அப்போ அவர் சில வார்த்தைகள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் பிதாவுக்கு அடுத்த வேலைகளில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா? அதில் ஒரு சிலைடை இருக்குது, அது நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்களோ தெரியல. அந்த யூத கலாச்சாரத்தின்படி 12 வயது ஆனவுடன் ஆண் மகன் தன்னுடைய தந்தையின் தொழிலில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஃபாதர்ஸ் பிஸ்னஸ்